ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் இருக்கிற ஒரு மியூசியமை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ கொடைக்கானல் போனால் மறக்காமல் அந்த மியூசியமுக்கு போயிட்டு வரணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானுமே போயிட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த மியூசியமை பார்த்துட்டு. பாருங்கள், நிறைய பறவை இனங்களை வச்சுருக்குறாங்க. அது போக பாம்பின் வகைகள் நிறைய இருந்துச்சு. நான் அதாவது என்ன சொல்கிறது, கவுண்ட்லெஸ், நான் எண்ணி பார்க்கல. ஆனால் நிறைய அரிதான பாம்பு வகைகளெல்லாம் இவங்க பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தேல் வகைகள், பாம்பு வகைகள், பூச்சி இனங்கள் அதெல்லாம் இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஒவ்வொன்றா ஆறுதலாக நம்ம மெதுவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியானதாக இருந்துச்சு. நிறைய பேர் பைத்தன் பாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள், அதாவது சிறு வயசில், அதாவது 1 மந்த்லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்குமான குழந்தைகளின் வளர்ச்சி, அனிமல்ஸ் வளர்ச்சி, அது விலங்குகளின் வளர்ச்சி, அதெல்லாம் இந்த மாதிரி பதப்படுத்தி கண்ணாடி குவளைகளில் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல விஷமுள்ள பாம்பின் வகைகள், விஷமில்லாத பாம்பின் வகைகள், அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இதை கண்டிப்பாக, நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் இது உயிரோடு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் உயிரோடு இல்லை. இவங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நமக்கு தெரியாத நிறைய அதாவது பூச்சி இனங்கள், வண்டு இனங்கள், வண்ணத்து பூச்சி வகைகள், ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சி வகைகள் இருந்துச்சு. மயில் இறந்த மயில் தோகையோடு இருந்துச்சு. அது போக மானின் தோல், புலித்தோல், இது எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகளின் முட்டைகளே நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரியாத விஷயங்களை இந்த மாதிரி மியூசியமில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி குரங்கு வகைகள் நிறைய பார்த்திங்கனாக்க, நிறைய பறவை குரங்கு வகைகள் எல்லாம் இந்த மாதிரி உண்மையிலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே உயிரோடு இல்லை. இந்த மாதிரி நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை படிக்கிற பிள்ளைகள் பார்க்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. 10 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 30 ரூபா கொடுத்து நம்ம இதை உள்ளார போய் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், நிறைய பறவைகளின் முட்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வளர்ச்சி, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு விலங்கு அது ஒரு தாயின் கருவில் வளர்கிறத கூட இந்த மாதிரியெல்லாம் பாட்டிலில் பதப்படுத்தி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கொடைக்கானல் போனது கூட என்ஜாய் பண்ணினேன். ஆனால் இதை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மியூசியம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. வண்ணத்து பூச்சிகளே ஆயிரக்கணக்கான வகைகள் இருந்துச்சு. சிறிய வகை வண்ணத்து பூச்சியிலேருந்து பெரிய வகை வண்ணத்து பூச்சி வரைக்கும் தேடி இவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அது போக கோரல், கடல் பாசிகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சீ ஸ்பாஞ்சஸ் வச்சுருந்தாங்க. சில கற்கள் வகைகளே நிறைய கற்கள் வகைகள், சங்கு, வலம்புரி சங்கு இங்கே ஒரிஜினல் வலம்புரி சங்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான வலம்புரி சங்குகள் இங்கே இருந்துச்சு. வலம்புரி சங்குகள், சாதாரண சங்குகள், அது மாதிரி அந்த சீஷெல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், ஸ்டார் ஃபிஷ் அதெல்லாம் இருந்துச்சு. கற்களே பாருங்கள், பல வகையான கற்கள், பலவிதமான கற்கள்னு சொல்லி போட்டு நிறைய கற்கள் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு இந்த அனுபவம். மியூசியம் போய் பார்க்கவும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாம்பின் தோல், இது பெரிய பாம்பு ஒன்று, அது அதோட தோலை இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்பவே இந்த மியூசியம் பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. பாருங்கள், பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நேச்சுரலாக உயிரோடு இருக்க மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் உயிரில்லாத பறவைகளாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நல்லா அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவை இனங்கள், நம்ம தெரியாத நிறைய பறவை இனங்கள் இந்த மியூசியமில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு.
நிறைய எலும்புக்கூடுகள், நிறைய விலங்குகளின் எலும்புக்கூடுகளும் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பாக அவசியமாக போய் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. இதில் இருக்கிற ஃபாதர் தான் இந்த மியூசியமை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வச்சுருந்த நிறைய வகையான அதாவது மான், சிங்கம், அதன் எலும்புகள், அதோட அந்த மாதிரியான எலும்புகள், அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஷெல்ஸ் இருந்துச்சு. நிறைய என்ன சொல்கிறது, சங்கு வகைகள் இருந்துச்சு. நண்டே வந்து நிறைய நண்டு வகைகள் இருந்துச்சு. சில பாம்புகள் வந்து அவங்க வச்சிருக்காத காரணத்தினால அதன் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கழுகு இனங்கள், பெரிய பெரிய பறவைகள் இதெல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய நண்டு வகைகள் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பு வந்து சில பாம்பு வந்து அவங்க வச்சுருக்காதனால ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. சங்கே வந்து ஏகப்பட்ட சங்கு, ஸ்டார்ஃபிஷ் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வித்தியாசமாக ஆமையோட ஓடுகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு நிறைய விஷயங்களை, இது வந்து ஒரு 1/2 ஹவரில் பார்த்து முடிக்கக்கூடிய விஷயமே இல்லை. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மாதிரி பார்த்தோம். ஆனால் டைம் இல்லாதனால நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவே நிறைய நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நிறைய எலி வகைகள் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் பரியல் பொட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது அது என்னன்னு நாங்கள் கேட்டோம். அது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பரியல் பொட்டில் வச்சு தான் புதைப்பாங்களாம். இப்போ வந்து 6 அடி குழி அந்த மாதிரி நோண்டி புதைக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து பரியல் பொட்டில் வச்சு தான் எல்லாரையும் அடக்கம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பரியல் பொட்டு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. பைத்தன் பாம்பை பார்த்துட்டு அப்படியே மெய் சிலிர்த்துட்டோம். ஏன்னா அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவே உண்மையான பாம்பு மாதிரி இருந்துச்சு. சாரை பாம்பு, பாம்பின் வகைகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. பூச்சி வகைகளும் சரி, பாம்பின் வகைகளும் சரி. கண்டிப்பாக கொடைக்கானல் போனால் இன்னொரு தரமும் போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து டைம் பத்தாதனால நாங்கள் கொஞ்சம் நேரமாக பார்த்தோம். ஆனால் இன்னுமே நம்ம நிறைய நேரம் இதை வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலருக்கு இது அருவருப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் க்ரோத், அதாவது மிருகங்களின் வளர்ச்சி, அதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. இந்த 1 முதல் 9 மாதங்கள் குழந்தை வயிற்றில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நான் ரொம்பவே பிரமிப்பு அடைஞ்சேன். அதே சமயம் சிக்ஸ் க்ரோத்துன்னு சொல்லி கோழி எப்படி வளருது, அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளை பற்றியும் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பறவைகளின் கூடுகளை பற்றி போட்டிருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பரியல் பொட் தான் நான் இன்றைக்கி தான் இந்த மியூசியமை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரியல் பொட்டில் தான் அந்த காலத்தில் அடக்கம் பண்ணுவாங்க. நான் அதே ஒரு 2-3 சைஸில் இருந்துச்சு. இது வந்து அந்த காலத்தில் உணவு சமைத்த பாத்திரங்கள். இதையும் வந்து இவங்க இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி பாத்திரங்களில் தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இதையும் வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் வந்து இதுக்கு போய் பாருங்கள். இது மியூசியம் வெளிப்பக்கமே இப்படி ஒரு ஜூ மாதிரி ஒரு ஸ்டைலில் அழகாக செஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடைக்கானல் போனால் இந்த மியூசியமை ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஒரு நிறைவாக இருந்துச்சு. எனக்கு இந்த மியூசியம் போய் பார்க்கவும் நிறைவாக இருந்துச்சு. இது வந்து மியூசியம் சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பாக இந்த மியூசியமை போய் பாருங்கள். பார்த்துட்டு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நேரில் போய்ட்டு நீங்கள் இந்த மியூசியமை பார்த்து பலனடைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.